ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு crafttamil சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வேஸ்ட் பாக்ஸஸ் எல்லாத்தையும் ரீயூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் பெரிய கிராஃப்ட் தான். நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு தான் செய்ய போகிறோம். ஓகே, கொஞ்சம் பெரிய வீடு. ஓகேவா? இப்போது நான் வெட்டின பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸு. அது வந்து ஒரு சைடு வந்து சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஊறின மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் தான் நல்லா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையும் வந்து அழகாக ஃபர்னிஷ் பண்ணி புதுசு மாதிரி மாற்றிடலாம். ஓகே, நான் அதனால தான் இப்போ தான் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் ஒட்டுறேன். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கலர் பேப்பர் ஒட்டாமல் சார்ட் பேப்பர் ஒட்டுறேன். இப்போ வந்து நல்லாயிருக்கும். இந்த பக்கம் நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து கொஞ்சம் மோசமாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சார்ட் பேப்பர் ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிடலாம். ஓகேவா? ஃபுல்லாக கம் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய வீடு தான். நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய வீடு செய்கிறோம். அது என்ன சொல்லலாம், நம்ம ஹீரோவுக்காக நம்ம கட்டுற வீடுன்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம ஹீரோ யார்? அருண் தானே. அருணுக்காக நம்ம கட்டுற வீடு. ஓகே, கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வேஸ்ட் மெட்டீரியல் தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். ஒன்றுமே வந்து இதில் புது பொருட்களே இருக்காது. எல்லாமே வேஸ்ட் பாக்ஸஸ்ஸு, தூக்கி போடுற பாக்ஸஸ் வச்சு நம்ம வந்து இதில் இந்த வீட்டை கட்ட போகிறோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி இந்த சைடுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம், அட்டை எடுத்துக்கிறோம். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரே இந்த எல்லா அட்டையும் சுற்றி வர அட்டை எல்லாமே வந்து ஒரே பாக்ஸ்லேருந்து வெட்டினது தான். இது மட்டும் வந்து தனியாக வேறு ஒரு பாக்ஸ்லேருந்து வெட்டினது. ஓகேவா? இந்த பக்கம் வந்து எல்லாமே ஆனால் வேஸ்ட் பாக்ஸஸ் தான். இந்த பக்கம் வச்சு ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு 3 சைட்ஸ் மட்டும் ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு சைடு ஓப்பன்லேயே வச்சுருக்கலாம். அதை லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் சைஸ் தெரியும். இந்த மாதிரி ஒரு சைடில் எல்லாமே சார்ட் பேப்பர் தான் வெட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா, அது ஃபஸ்ட்டே நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். அது ஒட்டினதே வந்து நல்லா தான் நின்றுச்சு. இருந்தாலும் வந்து இப்படி ஒரு ஃபினிஷிங் பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கும். நம்ம ஒட்டுலாம் போடாமல் இந்த மாதிரி சார்ட் பேப்பரே வச்சு ஒட்டிக்கலாம். இது வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸு ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு பேக்கிங் வந்த பாக்ஸு ஃப்ளிப்கார்ட்லேருந்து, அது ஃபோன் பாக்ஸ் நினைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் வந்து ரொம்ப லேம்பாக இருக்கும் இல்லையா? அது வந்து இதுவாக இருக்காது, ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு ரூமாக மாற்ற போகிறோம். இந்த வீட்டுக்கு ஒரு ரூமாக மாற்ற போகிறோம். இந்த வீடு வந்து ஒரு 4 பெட்ரூம் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, ஹவுஸுன்னு சொல்லலாம். 4 பெட்ரூம் வச்சு கட்ட போகிறோம். ஓகேவா? எல்லாமே வந்து வேஸ்ட் பாக்ஸஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 4 பெட்ரூம் காட்டும்போது எல்லாமே வந்து ரூம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காட்ட முடியாது. ஸோ பாக்ஸஸ் மட்டும் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியாது. ஏன்னா ஒரு பெட்ரூம்னால் கம்ப்ளீட்டாக பெட்ரூம் காமிக்க முடியும். 4 பெட்ரூம் காட்டும்போது ஃபுல் பெட்ரூம் காட்ட முடியாது. நம்ம பாக்ஸ் மட்டும் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு டோர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒட்டியாச்சு. இதுக்கு கலர் பேப்பர் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம ஃபுல் பெட்ரூம் காட்ட போகிறதில்ல, இந்த பாக்ஸ் மட்டும்தான். அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுட்டேன். ஓகே, இந்த பக்கமும் இந்த பாக்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னா, அதில் வந்து ஒரு 2 பெட்ரூம் அதில் வந்து செட் பண்ண போகிறோம். அருணோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு இல்லையா? அப்போது அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, 2 தங்கச்சிங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தங்கச்சிங்களுக்கு ஒரு ரூமு, பாட்டிக்கு ஒரு ரூமு, அம்மாவுக்கு ஒரு ரூம். இந்த ஃபஸ்ட் ரூம் வந்து அம்மாவுக்கு ஒரு ரூம் கட்டியாச்சு. இப்போ அது மேலே வைக்கிற பாக்ஸ் வந்து மாத்திரை டப்பா தான். மாத்திரை வரும் இல்லையா, அந்த கவரு, அதையும் வச்சு பாக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இதுலேயும் வந்து இந்த பாக்ஸையும் வந்து கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஃபுல்லாக லைட் கலராக யூஸ் பண்ணுறேன். இந்த பர்பிள் கலர் நல்லா தான் இருக்கும். அது மாதிரி ஒட்டிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வேஸ்ட் பாக்ஸஸ் தான் வந்து ரீயூஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து நிறைய புது அட்டைகளை வச்சும் கட்டணும் ஆசை தான். இது பார்த்திங்கன்னா சாரீஸ்லாம் வர அந்த துணி வர பாக்ஸு, அதையும் அது நல்லா ஷைனிங்காக நல்லா இருந்தது. அதனால் அதையும் கட் பண்ணி இதுக்கு வந்து டோருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அந்த அட்டையை வச்சுருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். இந்த அட்டை கொஞ்சம் ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வந்து சரி இதை யூஸ் பண்ணுவோம் டோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து நம்ம 2 ரூம் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? அதனால் 2 ரூம் வந்து செஞ்சிடுவோம். ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம டோர் மட்டும்தான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்க போகிறோம். மற்றபடி அதுக்குள்ளே வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரே ஒரு ரூம் மட்டும், அருணோட ரூம் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக எல்லா திங்ஸும் வச்சு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஒரு ரூம் காமிச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரூம் மட்டும் காமிச்சிடலாம். நம்ம வந்து நீங்கள் இதுலேருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எல்லா வேஸ்ட் பாக்ஸஸையும் எப்படி வந்து நம்ம
நம்ம ரீயூஸ் பண்ணலான்றது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தா அக்கா நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம் கமெண்ட்டில். ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச நான் இன்ஜினியர்லாம் கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப யோசிச்சு இந்த இடத்துல வந்து டோர் வைக்கலாம், இந்த இடத்துல இந்த ரூம் வைக்கலாம், இந்த இடத்துல கிச்சன் வைக்கலான்னு ரொம்ப யோசிச்சு வந்து இந்த அட்டையில் நான் வீடு கட்டிகிட்ருக்கேன். ஆனால் எதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியுது. செய்ய ஆரம்பிக்கும்போது அதுவும் இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்லாம் ரீயூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா அதை வந்து நல்லா டிசைனாக மாற்றணும் இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்கு ஐடியா பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நேற்று கூட என்னால் வீடியோ பண்ண முடியல. இந்த வீடியோ பண்ணதுனால நிறைய வந்து யோசித்து இப்படி மாடல் பண்ணணும் அப்படின்றது யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு சாதாரண அட்டையில் வீடு கட்டும்போதே இவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்போ ஒரிஜினலாக வீடு கட்டும்போது எவ்வளோ பிளானிங் தேவைப்படுது இல்லையா? ஓகே, இப்போது இதுக்கு மேலே இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் கட் பண்ணி. அதுக்கு மேலே வந்து நான் ஃபோம் ஷீட்டு தான் ஓட்டுறேன். ஃபோம் ஷீட் ஓட்டினா அழகாக இருக்கும்னு நினச்சேன். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, 2 டோர் வச்சாச்சு இல்லையா? அதுக்கு வந்து நம்ம கதவுக்கு பக்கத்தில் அந்த பிசுறெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் வந்து நம்ம ஃபோம் ஷீட்டே கட் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஃபோம் ஷீட் இருந்தால் ஃபோம் ஷீட் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட அது மாதிரி மடித்து ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸ்லாம் இருந்ததுன்னா தூக்கி போடாதீங்க. அதை வந்து நிறைய ரீயூஸ் பண்ண முடியும். நான் நிறைய பார்க்குறேன். இப்போது நிறைய பட்டாசு கவர், இந்த மாதிரி சாரீஸ், புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கின கவர்லாம் வந்து எல்லாருமே தூக்கி தான் போட்டுடுறாங்க. அதை வந்து நம்ம அழகாக ரீயூஸ் பண்ண முடியும். எல்லாமே ட்ரெஸ் வாங்குகிற அட்டைப்பெட்டிகளாகட்டும், இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறது, பேக்கிங் வர கவர் எல்லாமே வந்து அழகாக ரீயூஸ் பண்ணலாம். வீடு தான் கட்டணும்னு இல்லை, நிறைய ரீயூஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. தூக்கி போடாதீங்க அட்டைங்களெல்லாம். ஓகே, இதான் சொல்லணும்னு நினச்சேன் நான். இப்போது அதில் வந்து இந்த பின் இருக்கும் இல்லையா, பெல் பின் மாதிரி, அதை எடுத்து அதில் வந்து டோருக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போது நம்ம வந்து 3 ரூம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீட்டில். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அருணோட வீடு தான் கட்டணும். இது முடிச்சிடலாம், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம உள்ளெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அருணுக்கு வந்து மாடியில் வீடு கட்ட போகிறோம். கீழே வந்து நம்ம 3 ரூம் வச்சாச்சு இல்லையா? மாடியில் ஒரு ரூம் கட்டிடுவோம். ஓகே, அருணுக்கு தான் ஒரு காட் பண்ணுறோம் நம்ம, கட்டில். ஓகே, குட்டியாக ஒரு சோப் பாக்ஸ் இருந்தது, அதை எடுத்து கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2 சைட்லேயும் வச்சு ஒட்டுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அட்டையில் வெட்டி ஒட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன வேலைகள் செய்யும்போது தான் ரொம்ப டைம் எடுக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து 1 ஹவருக்கு மேலே போச்சு. இருந்தாலும் நான் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் உங்களால் பார்க்க முடியும்? ரொம்ப டைம் போனாலும் சரியாக இருக்காது இல்லையா? போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஷார்டன் பண்ணிட்டேன். கொஞ்சம் இல்லை, நிறையவே ஷார்டன் பண்ணிட்டேன். ஸோ சில இதெல்லாம் வந்து நான் எப்படி வெட்டினேன், எப்படி செஞ்சேன்னு காமிக்கல இதில். ஒரு சிலது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஓகே, அருணோட ரூமில் ஒரு கட்டில் போட்டாச்சு, ஒரு சேர் போட்டாச்சு. அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸை கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஃபோம் ஷீட் ஒட்டி அதையும் வந்து போட்டாச்சு. அருணுக்கு மட்டும்தான் மாடியில் ரூம். இது வந்து பட்டாசு பாக்ஸு. இதையும் வந்து நம்ம கவர் பண்ணி வச்சு அங்கே பாத்ரூம் வந்து செட் பண்ணிடலாம். ஓகேவா? அருணுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவனோட பாத்ரூம் மட்டும் காமிக்கிறேன்னு சொன்னேன். அதனால் ஃபுல்லாக வந்து பாத்ரூம் கட்டிகிட்ருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அட்டை கம்மியாக இருக்குது பாத்ரூமுக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதை வந்து இன்விசிபிள் டேப் போட்டு ஒட்டுறேன். ஓகே, இன்விசிபிள் டேப் போட்டு ஒட்டும்போது அது வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியாமல் கொஞ்சம் அழகாக இருக்கும். பில்டிங்லாம் கட்டும்போது நிறைய ஃபர்னிஷிங் ஒர்க்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ஒட்டெல்லாம் போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக பண்ணிவிடுவாங்க. ஒட்டு போட்டது அது மாதிரிலாம் தெரியவே தெரியாது. நம்மளும் இந்த மாதிரி அட்டையில் கட்டும்போது தேவைப்படுற இடத்துல நம்மளும் ஒட்டெல்லாம் போட்டுக்கலாம், பிட்டு போட்டுக்கலாம், ஒட்டு போட்டுக்கலாம், எல்லாம் போட்டு. ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பாத்ரூமுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே பாத்ரூம் திங்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? க்ளாசெட் வைக்கணும், வாஷ் பேசின் வைக்கணும், இதெல்லாம் வைக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கீழே வந்து 3 ரூமு, மேலே வந்து ஒரு ரூம் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டிலோட மூடி இருந்தது. அந்த மூடி எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷன் கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஃபெவிபாண்டோட பாக்ஸு. இதை கட் பண்ணி நம்ம வாஷ் பேசினுக்கு அடியில் வச்சு செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜுவல் பாக்ஸோட டாப் கடந்தது, அதை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சு வாஷ் பேசினாக செட் பண்ணிடலாம். ஏன்னா அது குட்டியான பிளேஸாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து ரொம்ப மினியேச்சர் திங்ஸ் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பெருசாலாம் பண்ண முடியல. நம்ம தனியாக பாத்ரூம்
மட்டும் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம பெரிய பாத்ரூம் செய்யும்போது இன்னும் எல்லாமே கொஞ்சம் பெருசாக செய்யலாம். இது இந்த சின்ன இடத்துக்குள்ளே நம்ம செய்யும்போது எல்லாமே மினியேச்சர் ஐட்டமாக தான் இருக்குது. குட்டி குட்டியாக தான் செய்ய முடியும். ஓகே, ஒரு வாஷ் பேசின் செட் பண்ணியாச்சு. அந்த பக்கம் ஒரு கிளாசெட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு மூடி போடணும் இல்லையா, அது வந்து அட்டையில் தான் கட் பண்ணுறேன். அட்டையில் கட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டிலோட மூடி பாருங்களேன், அப்படியே கிளாசெட் மாதிரியே இல்லை. ரொம்ப எனக்கு வேலை மிச்சமாக போச்சு. இல்லைனா அதுவும் வந்து அட்டையில் வெட்டி இருக்கணும். அது வந்து ப்ராப்பராக அந்த கலரு எல்லாமே வந்து ஷேப் எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சதால் அதையே நான் யூஸ் பண்ணுறேன் இதில். அது ஒரு வேஸ்ட் பாட்டிலோட மூடி தான், அது தேவையில்லை, அதனால தான். ஓகே, இப்போ அதுக்கு மேலே கலர் பேப்பர் வச்சு ஒட்டிடலாம். அட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அதை வச்சு மூடிடலாம். இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, இதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஷவர் மட்டும் செட் பண்ணிட்டோம்னா இந்த பாத்ரூமோட ஒர்க்கு முடிச்சிடலாம். நம்ம தனியாக பாத்ரூம் பண்ணும்போது இன்னும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணலாம். நான் பெரிய பெரிய பாத் டப்லாம் வச்சு பண்ணலாம். பாத் டப் வச்சு பண்ணணும்னு நினச்சேன். இங்கே வந்து இடமே இல்லை. ஸோ இருக்கிற இடத்துக்குள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஓகே, இதை வச்சு அந்த வாலில் வச்சு ஒட்டிடலாம் அதோட மூடியை. அதுக்கு மேலே அந்த தண்ணி வரதுக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன பெட்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு அதை எடுத்து மேலே வச்சு ஒட்டிடுறேன். ஓகேவா, ஃபினிஷ் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இது இருந்தது என்கிட்ட, குச்சி மாதிரி. அதை வந்து நம்ம அது பார்க்குறதுக்கு நல்ல ஷவர் டைப்லேயே இருந்தது, அதனால் அதையே வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு கட் பண்ணி அந்த பைப்புக்கு செட் பண்ணியாச்சு. இப்போது அந்த பாக்ஸ் வந்து திருப்பி வச்சுருந்தேன் இல்லையா, அதை திருப்பி மாற்றி தலைகீழாக வச்சு கலர் பேப்பர் ஒட்டி அது மேலே காட் போட்டாச்சு. இந்த பக்கம் நம்ம இப்போ கீழே வந்தாச்சு, கிச்சன் செட் பண்ணுறோம். கிச்சனுக்கு வந்து ஒரு டபுள் டோர் போட்ட கவுண்டர் டாப் பண்ணிவிட்டு அதில் அடுப்பு செட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு சிங்கிள் டோர் வச்சு அடுப்பு இது வாஷ் பேசின் செட் பண்ணணும். ஓகே, வச்சாச்சு. இப்போது இதில் நான் ரொம்ப முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணது ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஐடியா. அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். எல்லாமே வேஸ்ட் பாக்ஸுன்றதுனால எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். திருப்பியும் வந்து கிச்சனை கொஞ்சம் ரீமாடல் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சின்னதாக பண்ணியிருந்தேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து இது சோஃபாலாம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா கிச்சன் மட்டும் பண்ணால் அந்த இடம் பத்தலை. இப்போது இது வந்து ஒரு பிஸ்கட் பாக்ஸ்க்குள்ளே வச்சு பிஸ்கட் அடுக்கி வரும் இல்லையா, அந்த பாக்ஸு அதை 2ஆக கட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அதை சைஸ் பண்ணி கரெக்டாக வந்து வாஷ் பேசினுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, சிம்பிள் தான் இதெல்லாம். எல்லாமே வேஸ்ட் பாக்ஸுன்றதுனால நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஐடியாஸ் வரும். எனக்கும் வந்து ஒன்று ஒன்றா பண்ண நிறைய வந்து சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது வேஸ்ட் பாக்ஸஸ் எடுத்து சரி இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப பிளான் இல்லாதனால எல்லாமே வேஸ்ட் பாக்ஸஸ்ன்றதுனால ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு பண்ண முடியல. இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் மெஷர்மெண்ட்டு அதெல்லாம் வந்து பண்ண முடியல. அந்தந்த பாக்ஸ் கிடைக்கிற பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பட் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதனால் தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம வேஸ்ட் பாக்ஸ் எல்லாம் யோசிச்சு இப்படி பண்ணலாம் மாடல் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது. இதுக்கு வந்து வாஷ் பேசினுக்கு ஒரு பைப் செட் பண்ணிடலாம். ஓகே, அந்த மூலையில் வச்சு ஒட்டி விட்டுருங்க. தட்ஸ் இட். ஓகே, கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் வைக்கிறதுக்கு. இந்த பக்கம் வாஷ் பேசினும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து சோஃபாலாம் போட்டாகணும். ஏன்னா நம்ம படிக்கட்டு வந்து ரொம்ப அகலமாக பெருசாக வச்சாச்சு. ஏன்னா அதுதான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிளான் பண்ணது வந்து படிக்கட்டு வந்து ரொம்ப பெருசாக வரணும். மெலிசாக வந்து சந்து பொந்து மாதிரி படிக்கட்டு வைக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதனால் ரொம்ப பெருசாக வரணும் அப்படின்னு தான் யோசித்தேன். அது மட்டும்தான் வந்து இப்போ பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை கவர் பண்ணி அதை ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சாச்சு. இந்த பக்கம் சோஃபா போட்டாச்சு. இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாக்ஸ் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே வந்து நம்ம டிவி வச்சிடலாம். ஓகே, இப்போது கிச்சனுக்கும் ஹாலுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு அட்டை வச்சிடலாம். இந்த மாதிரி கிச்சன் டைப் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய வீடுங்களில். ஹால்லேருந்து டைரெக்டாக கிச்சன் போகிற மாதிரி ஜஸ்ட் நடுவில் வந்து தடுப்பு மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாடலில் தான் நானும் யோசித்து பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு அப்படி பிளான் பண்ணல, வீடு செய்ய அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ
கம்ப்ளீட்டாக வந்து வீடோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இப்போது கீழே வந்து நம்ம இது போட்டுடலாம், ஒரு கிளிட்டர் ஷீட்டு போட்டுடலாம் 2 பக்கமும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது டோர் மேட்டு கிடையாது, ஆனால் வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக போடுறேன். ஓகே, சூப்பராக இருக்கா? இப்போது வீடு முடிச்சாச்சு. நம்ம எல்லாமே வேஸ்ட் பாக்ஸஸ் ரீயூஸ் பண்ணியாச்சு. வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து சிம்பிளாக வேஸ்ட் பாக்ஸ் ரீயூஸ் பண்ணி கட்டியிருக்கிற வீடு. எதுவுமே புது பொருட்கள் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.